கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு என்று சொல்லி வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைய ஆராதனை நாம் திருவிருந்து ஆராதனையாக கூட நாம் அனுசரிக்கவிருக்கிறோம். Greetings to all of you in the matchless name of the Lord and Savior Jesus Christ. It is a joy to welcome each one of you, especially for today's online Holy Communion service. இந்த நேரத்தில் கூட வாருங்கள் பிரியமானவர்களே, சற்று நேரம் கண்களை மூடி நம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நேரத்தில் கூட ஆண்டவருக்கு முன்பதாக நாம் வரும் பொழுது கூட மிகுந்த பயபக்தியோடு கூட நாம் கடந்து வருவோமாக. Come, let's pray in the presence of the Lord and confess our sins before God. ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து இந்த ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து ஜெபிப்போமாக. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த அருமையான நல்ல வேளையில கூட கர்த்தாவே, ஒரு குடும்பமாக நாங்க எங்கு இந்த இடத்துல கூடி வந்திருந்தாலும் கர்த்தர் இந்த நேரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக உடைய கருத்தை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, விசேஷமாக உடைய பிரசன்னம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை எங்கிருந்தாலும் ஆளுகை செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, we pray that your presence will come upon every places wherever your people have gathered, O Lord. And even right now, Lord, we pray that you will cleanse us, O Lord, and purify us, O Lord. எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை கழுவி அருளும் அடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தால, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால எங்களை முற்றிலுமாக கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட எங்களை நீ தகுதிப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஐயா. Make us holy, O Lord, and make us worthy, O Lord, for this particular service, O Lord. இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கூட அப்பா, இந்த ஆராதனைக்கென்று கர்த்தாவே எங்களை நீர் தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தும்படியாக பரிசுத்தப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவும் எடுக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அடுத்ததாக சில பாடல்களை பாடி நாம் தொடர்ந்து நம் தேவனை நாம் ஆராதிப்போமாக. வழிகளில் எல்லாம் என்னை காக்க
ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், சொல்வோம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர், மகிமையானவர். ஆமென் ஆமென். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு
சேர்ந்து பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. சொல்லுவோமா? ஆராதனை 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 ஆராதனை. The splendor of the King, clothed in majesty. Let all the earth rejoice, let all the earth rejoice. He wraps himself in light, and darkness tries to hide, and trembles at his voice, and trembles at his voice. How great is our God? Sing with me, how great is our God, and all will see how great is our God. And age to age is there, and time is in his hand, beginning and the end, beginning and the end. The Godhead three in one, Father, Spirit, Son, the Lion and the Lamb, the Lion and the Lamb. How great is our God? Sing with me, how great is our God, and all will see how great is our God. How great is our God? Sing with me, how great is our God, and all will see how great is our God. Name above all names, worthy of all praise. My heart will sing how great is our God. The name above every name, name above all names. You are worthy of all praise. My heart will sing how great is our God. Name above all names, worthy of all praise. My heart will sing how great is our God.
praise you, Lord Jesus. You alone are worthy, Lord. For your name above all names, O Lord. And you are worthy of all praises, O Lord. And we will continue to sing your praises, O Lord. Oh, glorious God, we praise you, Lord. Thank you, Jesus. We honor you. We worship you, Lord. We praise and magnify your holy name, Lord. Thank you, Jesus. Beautiful Savior, Lord, we praise you. We thank you, Lord. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, ஆராதனை ஆராதனை சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்தவரே
நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ராஜா பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். அதிகாலமே அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ பெரியவரும் மகத்துவமானவரும் ராஜரீகம் செய்கிற ஆண்டவருமாக நீர் இருக்கிறீர் ஐயா. கர்த்தாவே, எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர் ராஜா. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீரே எங்கள் ஆதரவும் எங்கள் துணையும் ஆனவராக இருக்கிறீரப்பா. எங்கள் உள்ளங்களை எல்லாம் நான் திறக்கும் பொழுது, எங்கள் சிந்தைகள்லாம் நாங்கள் திறந்துமே வரவேற்கும் பொழுது அப்பா, நீர் எங்களை நிரப்புகிறீரப்பா. உம்முடைய சமாதானத்தினாலே எங்களை நிரப்புகிறீர், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே எங்களை நிரப்புகிறீர் ஐயா. Lord, when we commit ourselves to you, O Lord, Lord, you will fill us, O Lord, with your spirit, with your anointing, O Lord. And Lord, thank you for the empowerment, O Lord. ஆண்டவரே, உம்முடைய ஆவியினுடைய வல்லமைக்காக நன்றி ஏறெடுக்கிறோம் ராஜாவே. நீர் மாத்திரமே ஆண்டவரே எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவராக இருக்கிறீர் ஐயா. உடைய பிரசன்னத்தை ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய வீடுகளில் நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுடைய ஆண்டவரே சபை ஆண்டவரே, ஊழியம் ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய தேசத்தின் மீது கூட ஆண்டவரே நீர் கடந்து வருவீராக. ரீமாலா கராபா சக்கரபா ரிபிரி அந்தரபா சீரி அந்தரலா. ஆண்டவரே, நீர் நிரப்பும் 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 அதிகமாய் உடைய ஜனங்களை கர்த்தாவே உம்முடைய ராஜா ஆவியினாலே நிரப்பி ஆண்டவரே எல்லா குழப்பங்களில் இருந்தும் எல்லா சந்தேகத்தில் இருந்தும் ஆண்டவரே நீர் கர்த்தாவே அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அப்பா புதிய நம்பிக்கை கர்த்தர் கொடுக்க முடியும் நான் ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, give us the hope, O Lord, the confidence, O Lord, to face our challenges, O Lord. Lord, to face our future, O Lord, with much expectation, O Lord. அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. முற்றிலுமாக கர்த்தரை தாங்கி வழி நடத்தும். உமக்கு நன்றி. தொடர்ந்தாண்டவர் எங்களை வழி நடத்தும். எல்லாவற்றுக்காக நன்றி. இயேசுவின் மனாத நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தர் கற்றுக்கொண்ட ஜெபத்தை நாம் சேர்ந்து நாம் சொல்லுவோமாக. பரமண்டலில் இருக்கிற பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன் ஆகர்த்தி எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிற மன்னிக்கிறது போல
எங்கள் பாவ குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாலும் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்னென்னைக்கும் வைக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட நாம் தொடர்ந்து வேத வாசிப்புக்கு நாம் கடந்து செல்வோமாக. இந்த நாளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 28-29. And today's Bible reading we have chosen Colossians chapter 1 verse 28 and 29. Him we preach, warning every man and teaching every man in all wisdom, that we may present every man perfect in Christ Jesus. To this end I also labor, striving according to his working, which works in me mightily. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியில நாம் கவனிக்கும் பொழுது விசேஷமாக நாம் கவனிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அவருடைய முக்கியமான தன்னுடைய ஊழியத்துல முக்கியமாய் கருதுகிற ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. அதாவது இதுதான் அவருடைய முக்கியமான அடைவு நிலை, ஒரு எய்ம், ஒரு டார்கெட், கோல். சரிங்களா? அப்படியாக என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆவிக்குள்ளாக கிறிஸ்துவில் முதிர்ச்சி அடைவார்களாக என்று சொல்லி, to present every man perfect in Christ Jesus is the main primary goal of Paul. பிரியமானவர்களே, பவுலினுடைய இந்த ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்நாளிலே காணப்படுகிற யாவரும், சரிங்களா, இந்த நாளிலே காணப்படுகிற யாவரும் எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவர்களாக நிறுத்தும்படியாக, to present every man perfect in Christ Jesus. அப்படி என்றால் ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக, ஒரு முதிர்ச்சிக்குள்ளாக வரும்படியாக இந்த நாளிலே பவுலினுடைய ஒரு ஆவலாக இந்த இடத்துல இருக்கிறது. அதுதான் இந்த நாளிலே ஆண்டவருக்கும் பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. யாவரும் இந்த நாளிலே ஆண்டவருக்குள்ளாக நாம் ஒரு முதிர்ச்சிக்குள்ளாக வருகிறது மிகவும் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இந்த நாளிலே இருக்கிறது. அதனால் இந்த கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தின் பரவாக பார்க்கும் பொழுது பவுலினுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். Through this verses 28 and 29, Colossians chapter 1, 28 and 29, we can able to see what is Paul's aim and his goal, especially to present every man perfect in Christ Jesus. எல்லாரையும் தேறினவர்கள், கிறிஸ்துக்குள்ளாக தேறினவர்களாக நிறுத்த வேண்டும் என்பதுதான் பவுலுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. அதனால் இந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில அடுத்த கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து குறிப்பாக வசனம் 1-5 வரையிலும் நம்ம அடுத்ததாக நாம் பார்க்க போகிறோம். வாட் இஸ் த இண்டிகேஷன்? அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த நாளிலே முதிர்ச்சி அடைந்தவர்கள் அல்லது முதிர்ச்சி அடைவதற்கு எதெல்லாம் இந்த நாளிலே ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்குது என்று சொல்லி இந்த 2ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 1-5 வரையில நாம் பார்க்க வருகிறோம். பெரியமானவர்களே, நம் யாவரும் நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து இதை எவ்விதமாக நாம் கடைபிடிக்கலாம் என்று சொல்லி கூட ஒரு முக்கியமான இது நேரமாக இருக்கிறது. And it is a time for all of us, and through these verses we can examine ourselves and even we can learn and we can apply it in our life. அதே நேரத்தில் கூட பிரியமானவர்களே, வாருங்கள் இந்த வேளையில் கூட ஒவ்வொரு வசனங்களாக 2ஆம் அதிகாரம். Let's turn to Colossians chapter 2. We will start from verse 1 until verse 5. அதுல முதல் அறிகுறி என்று பார்க்கும் பொழுது the first indication is that a deep concern for the brethren in Christ. சரிங்களா? அதாவது கிறிஸ்துக்குள்ளா இருக்கிற சகோதரர்கள் மீது ஒரு ஆழமான ஒரு அக்கறை, சரிங்களா, ஒரு கரிசனை, அப்படியாக இருக்கிற ஒரு எண்ணமுடையவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக முதிர்ச்சி அடைந்தவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த குறிப்பிட்ட கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we look at Colossians chapter 2 verse 1, I want you to know how much I have agonized for you and for the church at Laodicea, and for many others believers who have never met me personally. He said, how much I have agonized for you. பிரியமானவர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது எவ்வளவாக இந்த ஜனங்களை குறித்தான ஒரு அக்கறை குறிப்பாக பவுலுக்கு இருந்தது என்று சொல்லி,
In fact, the letters that he has written for all the people of God, இந்த எல்லா தேவ ஜனங்களுக்கு அவர் எழுதின இந்த ஒவ்வொரு கடிதங்கள், இந்த நிருபங்களை பார்க்கும் பொழுது எவ்வளவாக சபை மீதும் ஆண்டவருடைய ஜனத்தின் மீதும் அவர் வைத்திருக்கிற அந்த அக்கறையை குறித்து, அந்த அன்பை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதுல the first indication is that a deep concern for the brethren in Christ. அதுல பிரியமானவர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கூட நீங்க பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும் பொழுது, when we look at 1 Corinthians chapter 11 verse 1, Paul is saying, for it has been declared to me concerning you, my brethren, by those who Chloe's household, that they are contentions among you. பிரியமானவர்களே, இந்த கொரிந்து சபையில ஒரு போராட்டம் இருக்கிறது என்பது இதனால கூட நான் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அதாவது அதை குறித்து பவுல் மிகவும் அக்கறைப்படுகிறவராய் இருக்கிறார், வேதனைப்படுகிறவராய் இருக்கிறார். ஏன் இப்படியான ஒரு பிரிவு அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கிறது சொல்லி, ஏன் இந்த வசனத்தை நான் தமிழ்ல வாசிக்கிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று குலோவேயாலேன் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது அப்படி சொல்லி அவரே அந்த இடத்துல சொல்லுகிறத நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் ஒரு ஆழமான ஒரு அக்கறை இந்த இடத்துல அவருக்கு காணப்படுகிறத நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. 2 கொரிந்தியர் 11:28. When we look at 2 Corinthians chapter 11:28, we can see another part of his burden, சரிங்களா, a concern especially for the brethren. பாருங்க பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். Beside the other things, what comes upon me daily, my deep concern for all the churches. சரிங்களா, a deep concern என்று சொல்லி இந்த இடத்துல நான் பார்க்கிறோம். பாருங்க, இவைகள் முதலையானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். நாள்தோறும் நெருக்குகிறது. குறிப்பாக இந்த கிறிஸ்துக்குள்ளா இருக்கிற சகோதரர்கள் சபைகளை குறித்து கூட பவுலுக்குள்ளா இருக்கிற அந்த ஒரு நெருக்கம், சரிங்களா, அப்படியான ஒரு அக்கறை அந்த இடத்துல அவருக்கு காணப்படுகிறது நான் பார்க்கிறோம். சரிங்களா, ஆழமான சகோதரர்களை குறித்து சபையை குறித்தான ஒரு ஆழமான ஒரு அக்கறை அந்த இடத்துல காணப்படுகிறோம். A deep concern. The first indication is that a deep concern for the brethren in Christ. பிரியமானவர்களே, அடுத்து பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, what is the other indication of the spiritual maturity? அடுத்த இந்த நாளிலே கிறிஸ்துக்குள்ளாக நாம் முதிர்ச்சி அடைந்திருக்கிறதான ஒரு அடையாளம் என்னவென்றால், a heart that is encouraged. பாருங்க, தேற்றப்பட்ட இருதயம், சரிங்களா, தேற்றப்பட்ட ஒரு இருதயம். Colossians chapter 2 verse 2, I want them to be encouraged. I want them to be encouraged. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு என்கிறதான ஒரு காரியம் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அதாவது தேற்றப்படுகிற ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது to be comforted or to be encouraged என்று சொல்லி இந்த நாளில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உற்சாகம் மற்றும் தேற்றப்பட்ட இருதயத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. It is the will of God that we serve Him with hearts that are full of comfort and encouragement. இந்த ஒரு தேற்றப்பட்ட இருதயத்தோடு உற்சாகத்தோடு இந்த நாளில் கூட நாம் ஊழியம் செய்வது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஈவன் இந்த நாளில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 21ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் சொல்லுகிற பிரகாரம், when you look at Luke chapter 21 verse 34, he says, watch out, don't let your hearts be dulled by carousing and drunkenness and by the worries of this life. Don't let that day catch you unaware. உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி அப்படியாக அவர் இந்த இடத்துல சொல்லுகிறது கூட நம்ம கவனிக்கிறோம். Even when you look at John chapter 14 verse 1, he says to the disciples, he says, don't let your hearts be troubled. Trust in God and trust also in me. இவ்வாறாக கூட அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் கவனிக்கிறோம். And even he says in verse 27, the very same chapter, John chapter 14 verse 27, I am leaving you with a gift, peace of mind and heart, and the peace I give is a gift the world cannot give. பிரியமானவர்களே, ஒரு கிஃப்ட்னு சொல்றாரு இந்த இடத்துல. வேற டிரான்ஸ்லேஷன்ல இட் சேஸ் as my peace I live to you அப்படி சொல்லுங்க, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சொல்லுகிறார். சரிங்களா,
27வது வசனம், உங்கள் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி கூட அவ்விதமாக இந்த இடத்துல உற்சாகத்தோடு தேற்றப்பட்ட இருதயத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, when you look at 2 Thessalonians chapter 2 verse 16 and 17, and this is the frequent prayer of Paul for all the brethren in Christ. என்ன சொல்லுகிறார்? Now may our Lord Jesus Christ himself and God our Father, who loved us and by his grace gave us eternal comfort and a wonderful hope, comfort you and strengthen you in every good thing you do and say. தமிழ்ல வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதல் அடையும்படி நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இவ்விதமாக பவுலினுடைய ஜெபமாக காணப்படுகிறது. This is the frequent prayer of Paul, that is to be comforted and to be strengthened. பிரியமானவர்களே, நாம் உற்சாகம் அடையணும், சரிங்களா? நாம் பலன் அடையணும், சரிங்களா? அதே நேரத்துல இந்த ஊழியத்தை தேற்றப்பட்ட இருதயத்தோடு இவ்விதமா நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். A troubled, anxious heart is not the mark of a mature Christian. பிரியமானவர்களே, கலக்கம் மற்றும் பதற்றம் நிறைந்த இருதயம் கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் அல்ல. அதாவது முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்துவனுடைய அடையாளம் அல்ல. ஆதலால் தேற்றப்பட்ட இருதயத்தோடு உற்சாகத்தோடு இந்த ஊழியத்தை நாம் செய்யும். காரணம், இந்த உலகத்துல பிரியமானவர்களே, நம் மூலமாக இந்த உற்சாகத்தை நாம் கொண்டு போகும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மிடத்தில் இருக்கிறதான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, 2 காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவதாக a deep concern for our brethren in Christ, அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கும் சகோதரர் மீது ஆழமான ஒரு அக்கறை, சரிங்களா? அதுதான் கிறிஸ்துவினுடைய முதிர்ச்சியினுடைய முதலாவது அடையாளமாக இருக்கு. இரண்டாவது அடையாளம், the second indication of a matured Christian, a heart that is encouraged. பிரியமானவர்களே, தேற்றப்பட்ட இருதயம், தேற்றப்பட்ட இருதயத்தோடு ஊழியம் செய்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது இந்த நாள்ல பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், a heart knit together in love with other Christians. அன்பிலே ஒருவரோடு ஒருவர் இணைந்த இருதயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், சரிங்களா? அதாவது we still in the same verse, that is Colossians chapter 2 verse 2. அதை பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, அவர்களுடைய இருதயம் தேற்றப்பட்டு ஒண்ணு, அடுத்ததாக அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். I want them to be encouraged. Second thing is that and knit together by strong ties of love. சரிங்களா? அன்பிலே ஒருவரோடு ஒருவர் இணைந்த ஒரு இருதயம் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்கோர்ஸ் நீங்க அதாவது நண்பர்கள் அப்படி சொல்லி நீங்க பார்ப்பீர் என்றால், இணைந்த இருதயம் அப்படி சொல்லி நீங்க பார்ப்பீர் என்றால், நம்ம வேற யாருக்கும் இந்த நாளில வேற எங்க நம்ம போக தேவையில்லை. நாம் குறிப்பாக டேவிட் அண்ட் ஜோனதன், சரிங்களா, தாவீதும் யோனத்தான் இவர்கள் மத்தியில இருந்த அந்த ஒரு இணைந்த ஒரு இருதயத்தை நாம் கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, அது போல எல்லா சக கிறிஸ்தவர்களோடு, எல்லா சக சகோதரர்களோடு சகோதரிகளோடு ஒரு இணைந்த இருதயம் நமக்கு காணப்பட வேண்டும். இது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நமக்கு ஒரு முதிர்ச்சியினுடைய ஒரு அடையாளமாக இந்த இடத்துல காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அதுல கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு கூட இவ்விதமாக அவர் சொல்லுகிறார், for we have heard of your faith in Christ Jesus and your love for all God's people. அப்படி சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, அதாவது இந்த கொலோசியர்களை குறித்தான அவர்களுடைய அன்பு, சகோதர சகோதரி மேல இருக்கிற அன்பை குறித்து பவுல் இந்த குறிப்பிட்ட வசனத்துல அவர் எழுதுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த இணைந்த இருதயம், அன்பிலே இணைந்த இருதயம் நமக்கு இருக்கிறதா? அதுல நாம் வளருகிறோமா? நம்மை நாம் கேட்கிற ஒரு காரியமாக இருக்கிறது, சரிங்களா? காரணம், இந்த இணைந்த இருதயம் தான், அன்பில இணைந்த இருதயம் தான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாக இந்த இடத்துல காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதனால் நம்முடைய அடையாளம், சரிங்களா, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு தானே,
அதாவது நீங்கள் என்னுடைய சீஷர்களா இருக்கிறீர்கள் என்று சொல்லி எப்படியாக இந்த உலகத்தில் காண்பிப்பீர்கள், ஒருவர் நீங்கள் அன்பா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த நாளில் அவர் கற்று சென்றவராக இருக்கிறார், நம்ம கற்றுக் கொடுத்தவராக அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால் அடுத்த காரியத்துக்கு நாம் கடந்து செல்கிறோம் பிரியமானவர்களே, சரிங்களா? அதாவது ஒன்றாவதாக நாம் பார்த்தது டீப் கான்செப்ட் அவர் பிரதர் இன் கிரைஸ்ட், குறிப்பாக நம்முடைய சகோதர சகோதரிகள் மேல, சரிங்களா, கிறிஸ்துக்குள்ளா இருக்கிற சகோதர சகோதரி மீதுல ஒரு ஆழமான ஒரு அக்கறை. அடுத்ததாக தேற்றப்பட்ட இருதயம். The second indication is that a heart that is encouraged. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது a heart knit together in love with other Christians. சரிங்களா? மற்ற இணை சகோதர சகோதரிகளோட இந்த நாளில் அன்பிலே இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக a full assurance of understanding, especially the mystery of God. சரிங்களா? குறிப்பாக இந்த அடுத்ததாக நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அதாவது பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சரிங்களா? அதாவது பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம். இந்த உரிய ரகசியம், what is the mystery of God? Knowledge of the mystery of God is the gospel. பிரியமானவர்களே, சுவிசேஷம் தான் இந்த ரகசியம் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதுல பிரியமானவர்களே, நாம் சுவிசேஷத்தை நாம் எவ்வளவாக இந்த நாளிலே நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம், அதுதான் கேட்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. அதுல பிரியமானவர்களே, அதாவது ஒரு ஸ்ட்ராங் அஷூரன்ஸ் நமக்குள்ளாக, ஒரு ஆழமான ஒரு நிச்சயம் நமக்குள்ளாக, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை குறித்து ஒரு ஆழமான நிச்சயம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, நிச்சயமாக ஒரு பலமான ஒரு நிச்சயமாக அது இருக்கும் பொழுது, சரிங்களா, அது நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த இடத்துல விசேஷம் நம்ம பார்க்கிறது full understanding of the mystery of God அப்படின்னு சொல்லும் பொழுது, பிரியமானவர்களே, இந்த உரிய ரகசியத்தை நாம் அதிக நிச்சயத்தோடு இந்த நாளிலே நாம் காணப்பட வேண்டும். சரிங்களா? பூரண நிச்சயத்தோடு அது குறித்தாக இந்த நாளில் காணப்பட வேண்டும். A full assurance of the understanding, especially the knowledge of the mystery of God என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதுல பிரியமானவர்களே, நம்முடைய ரட்சிப்பு, சரிங்களா, இந்த குறிப்பாக சுவிசேஷத்துல எவ்வளவாய் நிச்சயமாய் நாம் இருக்கிறோம் என்பதை அது சுட்டி காட்டுகிறதாக இந்த இடத்துல இருக்கிறது பிரியமானவர்களே. அதனால் இந்த குறிப்பிட்ட இந்த உணர்வு, சரிங்களா, அறிந்து கொள்ளுகிற இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எவ்விதமாய் காணப்படுகிறது என்றால், எவ்வளவாக இந்த நாளிலே குறிப்பாக இந்த நம்பிக்கை, இந்த நிச்சயம் எவ்வளவாக இந்த நாளில் நமக்கு அதிகப்படுகிறது என்றால், எவ்வளவாக நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, the more you understand about the basis of our salvation, especially the gospel, the more you know, the more assurance that you will have. சரிங்களா? அதிகமாய் இந்த சுவிசேஷத்தை நம்ம ஆழமாய் தெரிந்து கொள்ளும் பொழுது, இன்னுமாக நம்முடைய நம்பிக்கையானது, நம்முடைய நிச்சயமானது இன்னும் வலுப்படுகிறதாக அந்த இடத்துல இருக்கிறது. அதனால் இது எப்படியா நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நிச்சயமாக வேதத்தில தான் இந்த நாளில் இது குறித்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே. ரோமர் 15:4 நாம் பார்க்கும் பொழுது, when you look at Romans chapter 15:4, for whatever things were written before were written for our learning, that we through the patience and comfort of the scriptures might have hope. So that we will have the hope, and so that we will have the assurance, we need to read the word. பிரியமானவர்களே, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Hallelujah. As one matures in Christ, this assurance will increase, and it is indeed one of the riches we have in Christ. Amen. பிரியமானவர்களே, ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளாய் முதிர்ச்சி அடையும் போது இந்த சுவிசேஷத்தின் குறித்தான நிச்சயம் அதிகரிக்கிறதாக இருக்கும். இதுவும் கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்படுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு பொக்கிஷமாக இந்த இடத்துல இருக்கிறது பிரியமானவர்களே. அதனால் ஆகவே இந்த விசேஷமான காரியத்தை பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவின் நற்செய்தியை பற்றிய நல்ல அறிவு கிறிஸ்துவில் முதிர்ச்சிக்கு அவசியமாக இந்த இடத்துல இருக்கிறது. Amen. Thus a good knowledge of the gospel of Christ is essential to maturity in Christ. அதுல கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இன்னும் ஆழமாக வளர வேண்டுமா,
இன்னுமாக நாம் முதிர்ச்சி அடைய வேண்டுமா? சுவிசேஷத்தை இன்னும் நாம் ஆழமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. 4 காரியத்தை விதமாக நாம் பார்த்தோம் பிரியமானவர்களே. சரிங்களா? 4 காரியத்தை நாம் பார்த்தோம். அடுத்ததாக இந்த வேளையில் நாம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, அடுத்த கிறிஸ்துவின் முதிர்ச்சி கொண்டாட அடுத்த ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் என்னவென்றால் good order and steadfastness of faith. சரிங்களா? இந்த 5வது வசனத்துல இது இருக்கிறது. சரிங்களா? I'll be reading the NKJV version. For though I am absent in the flesh, yet I am with you in spirit, rejoicing to see your good order and the steadfastness of your faith in Christ. பிரியமானவர்களே, இந்த குட் ஆர்டர் என்கிறதான ஒரு காரியத்தை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சரிங்களா? இந்த தமிழில் நான் வாசிச்சிடுறேன். சரிங்களா? சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன் அப்படி சொல்லி அவர் சொல்லுகிறார். அடுத்ததாக கிறிஸ்துக்குள்ளாக எவ்வளவாக இந்த நாளிலே உறுதியாக நாம் இருக்கிறோம். What you mean by good order? பிரியமானவர்களே, இந்த குறிப்பிட்ட வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது அதாவது this particular word order is been compared as a military term, especially those who are in marching. Especially we need to march in proper order and in precision. சரிங்களா? அதாவது அணிவகுப்பு பயிற்சி அப்படி சொல்லி பார்க்கிறோம். இந்த காலாட்படையில மார்ச் பண்ணுவாங்கல்ல, அது எவ்வளோ ஒரு ஆர்டரா இந்த நாள்ல செய்யணும், எவ்வளோ ஒரு ப்ரிசைஸா அது செய்யணும். அது போலதான் இந்த குறிப்பிட்ட இந்த ஒழுங்கு என்கிறதான இந்த ஆர்டர் என்கிறதான இந்த வார்த்தை விதமாய் சொல்லப்படுகிறதா இருக்கிறது. அதுல பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளாக முதிர்ச்சியில இருக்கிறவங்க இந்த ஆர்டர், இந்த பிரிசிஷனோட எப்பொழுதுமே ஆண்டவர் விதித்திருக்கிற சரிங்களா அந்த காரியத்துல எப்பொழுதுமே கடந்து செல்கிறவர்களா இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, எதிர்பார்க்கப்பட்ட பிரகாரமாக நாம் ஆண்டவர் நியமித்திருக்கிற பாதையில நடக்கும்படியாக அப்படியான ஒரு ஒழுங்கு, அப்படியான ஒரு ஆர்டர் நமக்கு இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இதுதான் கிறிஸ்துவனுடைய முதிர்ச்சியாக நாம் காணப்படுகிறது என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் விதித்திருக்கிற பாதையில அவர் வைத்திருக்கிற காரியத்துல நாம் தொடர்ந்து நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோமா? யோசிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக இந்த இடத்துல இருக்கிறது. இந்த வேதத்துல கூட பிரியமானவர்களே 5 விதமான அடையாளங்கள் கிறிஸ்துக்குள்ளாக நாம் எப்படியாக முதிர்ச்சி அடைகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். The first thing, a deep concept of our brother in Christ. கிறிஸ்துக்குள்ளா இருக்கும் சகோதரன் மீது ஆழமான அக்கறை ஒண்ணு. இரண்டாவதான இண்டிகேஷன், a heart that is encouraged. தேற்றப்பட்ட இருதயம் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, a heart knit together in love with other Christians. பிரியமானவர்களே, அன்பிலே ஒருவரோடு ஒருவர் இணைந்த ஒரு இருதயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நான்காவதாக பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் பிரியமானவர்களே, a full assurance of understanding the mystery of God. பிரியமானவர்களே, இந்த ஆண்டவருடைய ரகசியம், குறிப்பாக சுவிசேஷத்தை குறித்தான ஒரு முழு நிச்சயம், ஒரு பூரண நிச்சயம் இருக்கிற ஒரு இருதயம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இறுதியாக பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் a good order and steadfastness of faith. பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ளாக ஒரு ஒழுங்கு, அதே வேளையில விசுவாசத்தின் உறுதியிலும் இந்த நாளிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு 5 விதமான அடையாளங்களை நாம் வேளையில நாம் பார்த்தோம் பிரியமானவர்களே. அதனால் இந்த வழியாக நாம் பின்பற்றி நாம் நடப்போம் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இன்னும் முதிர்ச்சி அடைய முடியும். அவருக்குள்ளாக இன்னும் வளர்வதற்கு அது உதவியாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே. அடுத்ததாக வாருங்கள், நாம் கேட்ட சத்தியத்துக்கு மறுமொழியாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். காண வேண்டும் ஏசையா, என்னுடனே உந்தனாலய உம்மை துதிக்கிறேன் ஏசையா, உந்தன் மகிமையின் பிரசன்னம்
காண வேண்டும் ஏசையா என்னுடனே உந்தனாலய உம்மை துதிக்கிறேன் ஏசையா அன்பே ஏசையா என் அன்பே ஏசையா அன்பே ஏசையா என் அன்பே ஏசையா மகிமையில் வந்த என் ஆத்மதாகத்தை தீர்த்து வையும் ஏசையா மகிமையில் வந்து என் ஆத்மதாகத்தை தீர்த்து வையும் ஏசையாவும் அன்பினாலே அணைத்து கொண்டு ஆவியில் என்னை நீரப்புமையாவும் அன்பினாலே அணைத்து கொண்டு ஆவியில் என்னை நீரப்புமையா என்னை ஆவியில் இன்றே நீரப்புமையா அன்பே ஏசையா என் அன்பே ஏசையா அன்பே ஏசையா என் அன்பே ஏசையா என் அன்பே ஏசையா. பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் திருவிருந்துக்கு நாம் கடந்து செல்வோம். வாருங்கள், நாம் யாவரும் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து சொல்வோமாக. Come, let us all say the Apostles' Creed together. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வீழ்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அடுத்ததாக நாம் திருவிருந்து முறைமைக்கு நாம் கடந்து செல்வோமாக. We will move on to the order for the Holy Communion service. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாக இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி எல்லாரும், சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னதமானவராகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நம் யாவரும் ஜெப நிலைமையில நாம் காத்திருப்போமாக.
Dear beloved people of God, I would like to encourage all of you to remain in the attitude of prayer. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியை செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினார். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சிரேஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும் போது அவர் மூலமாய் தெய்வ சுபாவத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். வாருங்கள், இந்த வேளையில கூட நம் யாவரும் இந்த பாவரிக்கை ஜெபத்தை சேர்ந்து சொல்வோமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் இந்த உங்களுடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உங்களுடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கையாகிலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரமில்லை. ஆகிலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆன தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவித்தால் நாங்கள் நிரப்பப்படுவோம், அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும், அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, இந்த வேளையில நம் யாவரும் ஒரு மனமாக தேவ பயத்தோடு இந்த திருவிருந்தை நாம் அனுசரிப்போமாக. Come, let us all partake together in this Holy Communion. இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, நம்முடைய திருவிருந்து உண்டான அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நாம் எடுத்துக்கொள்வோமாக. நமக்காக கொடுக்கப்பட்ட ஆண்டவருடைய திரு சரீரம் யாவரும் உண்போமாக. ஆமென். நமக்காக சிந்தப்பட்ட ஆண்டவருடைய திரு ரத்தம் நாம் சேர்ந்து அருந்துவோமாக. ஆமென்.
பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த வேளையில கூட இறுதி ஜெபத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நான் கடந்து செல்வோம். ஜெபிப்போம். நேசிக்க நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த கோவிட் காலத்துல கூட அப்பா இன்னும் ஆழமாய் உங்களுடைய சமூகத்தில் நான் வளருவதற்கு இந்த காலகட்டங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்க நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். Lord, even we are going through in the midst of this lockdown, oh Lord, and Lord, we pray that help us, oh Lord, to come to you, oh Lord, and focus upon you and learn from you, oh Lord, that we will grow day by day, oh Lord, in your knowledge, oh Lord, and be with us and guide us, oh Lord. Lord, help us, oh Lord, to be what you expect us to be, oh Lord. ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற விதமாக கர்த்தாவே நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யும். Help us to be, oh Lord, according to your expectation, oh Lord, and be with us and be our guide and be our light, oh Lord, and lead through in our path, oh Lord, according to your way, Lord, according to your will, oh Lord. அப்படியாக உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக உம்முடைய வழியில எங்களை நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பாதுகாப்புல ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. எங்க இருந்தாலும் உடைய பாதுகாப்போடு இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் சுவாமி. விசேஷமாக இந்த நேரத்தில் கூட ஆன்ட்டி ஜெயின் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசனம் அந்த தாயாரோடு தங்கியிருந்து கர்த்தாவே உம்முடைய சுகத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா வேதனை கஷ்டங்களை ஆவற்றையும் எடுத்து போட்டு பூரண சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம். அது போல ஆண்டவரே, ஜேம்ஸ் பீட்டர் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம். அவர்களோடும் கர்த்தர் தங்கியிருந்து எல்லா பலவீனத்திலிருந்து நீக்கி நீர் சுகத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. சுவாமி, இந்த நேரத்தில் கூட விசேஷமாக அப்பா கர்த்தாவே இந்த வேளையில ஐயா நாதன் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, வருகிற வாரத்துல சுவாமி அவர் போகிற ஆண்டவரே அந்த பேஸ்மேக்கர் டிரான்ஸ்பிளான்ட் மத்தியிலும் ஆண்டவரே கர்த்தர் அவரோடு இருந்து நீர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. உமக்கே கர்த்தாவே நன்றியும் துதியும் கனத்தையும் மகிமையை எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவின் அன்யோன்ய ஐக்கியமும் நாள் முதல் கொண்டு உங்களோடும் குடும்பத்தார் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். எல்லாருமாக சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த வேளையில கூட மீண்டுமாக உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்துல இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி மறுபடியும் நான் வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் கூட வாருங்கள், சில அறிவிப்புகளை நாம் பார்ப்போமாக. பிரியமானவர்களே, இந்த எதிர் வருகிற புதன்கிழமை அன்று அந்த 9th of June நமக்கு பிரியமானவர்களே டிஎம்சி பினாங் கெட் டுகெதர் பை ஜூம் என்று சொல்லி இந்த நாள் ஒரு நிகழ்ச்சி இருக்குது. இணையம் வழியாக தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையாக நாம் யாவரும் ஒன்றிணைகிற ஒரு நிகழ்ச்சி இப்படியாக காணப்படுகிறது. ஏறக்குறைய 8 மணி அளவில் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சியானது ஆரம்பமாகும். குடும்பமாக நீங்க இந்த நிகழ்ச்சியில இந்த ஜூம் வழியாக நீங்க கலந்து கொள்ளுமாறு அன்போடு இந்த வேளையில கூட நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். We would like to encourage all of you to join in this program as one family. சரிங்களா? ஒரு குடும்பமாக நம்ம கலந்து கொள்வோமாக. சரிங்களா? ரொம்ப நாளாக இந்த நாளிலே நம்ம ஒருவர் இந்த நாளில் சபையில கூட முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால இந்த ஒரு நிகழ்ச்சியின் வழியாக நாம் சந்திப்போம். சரிங்களா? ஒருவருக்கொருவர் நாம் ஐக்கியப்படுவோமாக. Let's have a good time of fun and fellowship through this program. சரிங்களா? அதனால் நீங்க வரும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, எதிர் வருகிற 10-11 சரிங்களா? This particularly 2 days சரிங்களா? இந்த டிஏசி போர்ட் ஆன் மினிஸ்ட்ரி ஃபைனான்ஸ் மீட்டிங் இருக்கும். அப்புறம் பிற்பாடு எக்ஸ்போ மீட்டிங் எல்லாம் ஆன்லைன் மூலியமாக இது நடைபெறுகிறது. பிரியமானவர்களே, அதுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அப்கோர்ஸ் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்று பிரியமானவர்களே நமக்கு ஜெபம் இருக்கும். இந்த ஜெபத்துல நீங்க கலந்து கொள்ளுமாறு அன்போடு நான் உற்சாகப்படுத்துகிறேன். சரிங்களா? அதனால் இந்த காலகட்டத்தை நீங்க பார்த்துட்டு நம்மளால எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால் வீட்டுல இருந்த வண்ணமாக கூட இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொள்ளுங்கள். சரிங்களா? குடும்பத்துக்காக ஜெபிப்போம், சபைக்காக ஜெபிப்போம். சரிங்களா? பல காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக சரிங்களா அந்த ஜெபத்தில் நீங்க கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் பிரியமானவர்களே. சரிங்களா? அடுத்ததாக நீங்க பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு மாலையில சரிங்களா 6th of June சரிங்களா இன்றைக்கு மாலையில 8 to 9 மணி வரையும் பார்க்கும் பொழுது பிரேயர் ஃபார் மலேசியா சரிங்களா பிரேயர் ஃபார் மலேசியாவுக்காக ஒரு ஜெபம் ஒன்று நடைபெறுகிறது. சரிங்களா? இதற்காக நீங்க தொடர்ந்து இந்த நாள்ல இதுலயும் நீங்க கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் பிரியமானவர்களே. மேலும் பிரியமானவர்களே, இந்த கிஃப்ட் ஆஃப் ஹோப் சரிங்களா
அடுத்ததாக நீங்க பார்க்கும் பொழுது இந்த மாத இறுதி வரையிலும் 30th of June வரையிலும் இதனுடைய டியூ டேட் பிரியமானவர்களே. இன்னமும் நீங்க இந்த மியான்மர், ஸ்ரீலங்கா மற்றும் நேபாளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான அவங்களுடைய படிப்பு செலவுக்கு இந்த நாள்ல நீங்க அவர்களை நீங்க தத்தெடுக்கலாம், பிள்ளைகளை நீங்க தத்தெடுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது. அதனால் இதுல நீங்க கலந்து கொள்ளுமாறு அன்போடு கூட நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஸ்டில் வி ஹேவ் டைம். ஸோ அதில் பிரியமானவர்களே, யாரெல்லாம் ஒரு வேலை இதுல உதவணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க நீங்க தொடர்ந்து இதுல நீங்க கொடுத்து நீங்க நிச்சயமாகவே உதவலாம் பிரியமானவர்களே. சரிங்களா? அடுத்ததாக சமூக சேவை, மந்த்லி ப்ரொவிஷன். பிரியமானவர்களே, இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு தேவை இருக்கிறதா காணப்படுகிறது. அதனால் இந்த வேலையில கூட பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு, ஆண்டவருக்கு நீங்க சேவை செய்யும் வண்ணமாக கூட சரிங்களா மற்றவங்களுக்கு நீங்க உதவி செய்யலாம். சரிங்களா? அதெல்லாம் தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த வேலையில கூட பிரதர் ரேமன் சூர்யாவை அவர்களை நீங்க சந்திக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தொடர்பு கொள்ளுங்க. சரிங்க, சந்திக்க முடியாது இப்பொழுது சொன்ன நிலை. அதனால ப்ளீஸ் கான்டாக்ட் ஹிம். சரிங்களா? நீங்க ஏதாவது விதத்துல நிச்சயமாகவே நீங்க உங்களுடைய உதவி மிகுந்த ஒரு பலனாக அது நிச்சயமாக காணப்படும். சரிங்களா? and your little help will mean a lot for the needy. சரிங்களா? நிச்சயமாகவே அது நிச்சயமாக தேவையான ஒரு காரியமாக இந்த இடத்துல இருக்கிறது. அதுல பிரியமானவர்களே, நம்முடைய சபை ஊழியமானது இந்த MCO லிஃப்ட் பண்ற வரைக்கும் சரிங்களா, இந்த MCO எடுக்கப்படுகிற வரைக்கும் தொடர்ந்து ஆன்லைன்ல நடந்து கொண்டு இருக்கும் பிரியமானவர்களே. சரிங்களா? ப்ரே பண்ணிக்கிங்க. சரிங்களா? எங்க போனாலும் ரொம்ப கவனமாக நீங்க இருக்கணும்னு சொல்லி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? இந்த வேளையில கூட குறிப்பாக எஸ்பெஷலி இந்த சுங்கை பினாங்க பிளாட்ல இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. சரிங்களா? தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இந்த இடத்துல இருக்கிறது. சரிங்களா? அங்கிள் சாம், சரிங்களா, அசோக்குடைய தகப்பனார், இன்னும் நம்மளுடைய என்னது சபையாருக்கு சில பேருங்க அந்த அந்த சுங்கை பினாங்க பிளாட்ல இருக்கிறாங்க. புஷ்பநாதன், அப்புறம் என்னது பிரதர் டேவிட், அப்படியாக சில பேர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்களுக்காக மாத்திரமில்ல, அந்த பிளாட்ல இருக்கிறவங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. சரிங்களா? இந்த நாள்ல அதுக்காக நம்ம தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொள்கிறது மிக எதிர்பார்க்கப்படுகிற ஒரு காரியமா இருக்குது. பிரியமானவர்களே, அடுத்ததாக ஒரு திருமண அறிக்கையை நான் வாசிக்கவிருக்கிறேன். சரிங்களா? நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திருமதி அருளாந்து ராஜம்மா அவர்களின் மகளாகிய குமாரி ஏஞ்சலா ஜசநந்தி அவர்களும் திருமதி செல்லதுரை டேவிட் அவர்களின் மகனாகிய திரு நெதனியல் ஏனோக் அவர்களும் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணைக்கப்பட இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இவ்விருவரையும் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணைக்கப்படக்கூடாத நியாயமான தடையாவது காரணமாவது உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் அறிவிக்க வேண்டும். இது 3ஆம் அறிக்கை. பாருங்கள், இவர்களுக்காக நாம் தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோமாக. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா, அந்த நேரத்துல கூட சுவாமி ஏஞ்சலாவுக்காக ஜெபிக்கிறேன், நெதனியலுக்காக ஜெபிக்கிறேன், இரு குடும்பத்துக்காக கூட நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, இந்த காலகட்டங்களுக்கு கூட இந்த பிள்ளைகள் அவங்களுடைய திருமணத்தை ஆண்டவரே அப்பா இவ்விதமாக கர்த்தாவே ஆயத்தப்படுத்திருக்கிற நேரத்துல கூட ராஜா உம்முடைய கரிசனையும் கிருபையும் அவளோடு கடந்து போகட்டும் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் தங்கி இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, 2 வீட்டாரையும் உடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை மத்தியில் அவங்க கடந்து போனாலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் அவர்களுக்கு என்னாலும் உண்டு. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து கர்த்தாவே நீர் நியமித்திருக்கிற நாளில், நீர் கர்த்தாவே சித்தம் வைத்திருக்கிற அந்த நாளிலே கூட கர்த்தன் திருமணத்தை ஆசீர்வதித்து கர்த்தர் சிறப்பாய் வழிநடத்தி கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஐயா. உமக்கே நன்றி அப்பா. கர்த்தாவே, இந்த இரு குடும்பத்தாரையும் உடைய பாதுகாப்புல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் அவளோடு இருந்து நல்ல பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். இயேசு மாறாத நாம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து பிரியமானவர்களே, இந்த வேளையில கூட இந்த ஜூன் மாதத்தில் பிறந்தவர்கள், திருமண நாளை அனுசரிக்கிறவங்க, அவங்களுக்காக கூட இந்த வேளையில் நாம் ஜெபிப்போமாக. எங்கே இருந்தாலும் இந்த வேளையில் கூட இந்த வேளையில் உங்களுக்காக நான் ஜெபிக்கவிருக்கிறேன். வாருங்கள், நாம் ஜெபம் செய்வோமாக. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த ஜூன் மாதத்தில் பிறந்தவர்களுக்காக, திருமண நாளை அனுசரிக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் ஐயா உம்முடைய பிள்ளைகளோடு இந்த நாளில் தங்கியிருந்து அவளை பலப்படுத்த முடியாது நான் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய வார்த்தையின் பிரகாரமாக நீர் வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவராக இருக்கிறீர் ஐயா.
அதுபோல் ஆண்டவரே கர்த்தாவே இந்த உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நன்மையினாலும் அப்பா உம்முடைய கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நிரப்பிக்கொள்ளும்படியாக உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. லார்ட், want to thank you Lord for you are the source of all the blessings, and Lord we pray that you will crown their years, O Lord, with your goodness and with your favor, O Lord. அப்படியாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். திருமண நிறைவாண்டு விழாவை கொண்டாடவிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஐயா. அவர்களோடும் கற்று தங்கியிருந்த நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அப்பா நல்ல கர்த்தாவே குடும்ப வாழ்க்கையும் கர்த்தர் கொடுத்து நீர் வழி நடத்தும் ஐயா. அப்பா தொடர்ந்து இவர்களோடு இருந்து கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, இந்த வேளையில கூட உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக கூட விசேஷமாக ஆன்டி ஜெயின் அவர்களுக்காக தொடர்ந்து உங்கள் ஜெபத்துல அவங்களை தாங்கிக் கொள்ளும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, ப்ளீஸ் uphold ஆன்டி ஜெயின் in your prayers. அதே நேரத்தில் கூட பிரதர் ஜேம்ஸ் பீட்டர், சரிங்களா, அடுத்தது ஐயா நாதன் அவர்களும் இந்த வருகிற வாரத்துல இந்த பேஸ் மேக்கர் இம்ப்ளான்ட்டுக்காக அவர் போகிறார், சரிங்களா. அந்த சிகிச்சைக்காகவும் நீங்க ப்ரே பண்ணீங்க. மேலும் நம்முடைய சபையில இருக்கக்கூடிய எல்டர்ஸுக்காக தொடர்ந்து நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். முதியவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எல்லாருக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், சரிங்களா. விசேஷமாக பாதுகாப்பா இருங்க. எங்க போனாலும் ப்ளீஸ் ஸ்டே சேஃப். எங்க இருந்தாலும் சரிங்களா பாதுகாப்பா நீங்க இருக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன், சரிங்களா. உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோட இருந்து பலத்த காரியத்தை செய்வாராக. ஆமென்.